வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்ரேஷன். நாம் இன்றைக்கி பாலிட்டிலேருந்து அடுத்த வகுப்பு பார்க்கலாம். இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகுப்பு போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மேலே கார்ட்லேயும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நிர்ணய சபையோட வேலையோடு நிப்பாட்டியிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டவணை கொடுத்துருந்தோம். ஸோ அட்டவணையை தொடர்ந்து நிர்ணய சபை வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டிசம்பர் 13, 1946 நேருவின் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. எப்போ குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது? எப்போ? டிசம்பர் 13, 1946 என்னது குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பா. யார் கொண்டு வரப்பா? நேரு கொண்டு வரப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜனவரி 22, 1947 முகவரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எது? இந்த நேரு கொண்டு வரப்பாட்டில் குறிக்கோள் தீர்மானம். அது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 22, 1947 என்னது முகவரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? இது புறமே உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பிப்ரவரி 20, 1947 அட்லி அறிக்கை. ஓகேங்களா? ஸோ முக்கியமான ஒன்று அட்லி அறிக்கை. ஓகேங்களா? பிப்ரவரி எப்போ இந்த டேட்டு வருஷம் டேட் வந்து ரொம்ப முக்கியங்க. பிப்ரவரி 20, 1947 என்னது அட்லி அறிக்கை. அடுத்து பாருங்கள், ஜூன் 30, 1948க்குள் ஆட்சி மாற்றம் செய்யப்படும் என்றார். அதாவது இந்த அட்லி அறிக்கை கூறு என்ன? இந்த அட்லி அறிக்கை என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, ஜூன் 30, 1948க்குள் ஆட்சி மாற்றம் செய்யப்படும் என்றார். அதாவது இந்தியர்களை நீங்களே ஆட்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று என்னது ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்க. அதான் அட்லி அறிக்கை. ஓகேங்களா? ஸோ அதற்காக அனுப்பப்பட்டதான் யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. எல்லாமே படிச்சிருப்பாங்க. இந்தியாவின் கடைசி எனது வயசிராயா. ஓகேங்களா? அதான் மவுண்ட் பேட்டன் பிரபு தான் வருவார். யார் அனுப்பியிருப்பா? அந்த அட்லி அறிக்கை தான் அனுப்பியிருப்பார். யார்? மவுண்ட் பேட்டன் பிரபு வருவார். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், ஜூன் 3, 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம். ஸோ ஜூன் 3 திட்டம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னா, ஜூன் 3 திட்டம் எனக்கு அந்த மவுண்ட் பேட்டன் தான் கொண்டு வந்திருப்பார். என்ன திட்டம்? ஜூன் 3, 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம் கொண்டு வந்திருப்பார். அதுபடி பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை உறுதி செய்தது. இந்த ஜூன் 3 திட்டம் தான் என்னது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை உறுதி செய்ததுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது கேட்கலாம், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை உறுதி செய்தது இது ஜூன் 3 திட்டம் அல்லது மவுண்ட் பேட்டன் திட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஜூலை 18, 1947 இந்திய விடுதலை சட்டம் நிறைவேறியது. எங்கே நிறைவேறியதுன்னு பார்க்கணும், தான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ அதான் முக்கியமான ஒன்று. 1947 ஜூலை 18 வந்து இங்கிலாந்து அந்த பாராளுமன்றத்தில் வந்து இந்திய விடுதலை சட்டம் நிறைவேறியது. ஓகேங்களா? இங்கிலாந்தில் நிறைவேறியிருக்கும். இந்தியாவை நீங்கள் வந்து தன்னாட்சி விட்டுருங்க, அதாவது விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே நிறைவேறியிருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சட்டத்தின்படி இங்கிலாந்து ஆட்சி முடிவுக்கு வந்தது. எந்த சட்டத்தின்படி? இந்த விடுதலை சட்டத்தின்படி இங்கிலாந்து ஆட்சி முடிவுக்கு வந்தது. இந்தியா இறையாண்மையுடைய சுதந்திர நாடாக ஆகஸ்ட் 15, 1947 முதல் மாறும் என அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ சுதந்திரமான நாடு எப்போ மாறுமா? ஆகஸ்ட் 15, 1947 மாறும் சொல்லிட்டாங்க. ஸோ அதான் நம்ம என்னது இன்று வரைக்கும் என்னது சுதந்திர தினமாக கொண்டாடி வருகிறோம். அடுத்து பாருங்கள், ஜூலை 22, 1947 தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த தேதிகள்லாம் முக்கியமான ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டாக நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஜூலை 22, 1947 என்னது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு? தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சுதந்திரம் பெற்று ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னா அது சுதந்திரப்பட்டு முன்னக்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா என்னது தேசிய கொடி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அது எங்கே நெய்யப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிற இடம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அந்த இந்திய சுதந்திர சட்டம் இருக்கு இல்லையா, அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிர்ணய சபை இறையாண்மை கொண்டதாக மாறியது. ஓகேங்களா? நிர்ணய சபை யாருமே படிச்சிருப்போம். அது வந்து இறையாண்மை கொண்டதாக மாறியது. அடுத்து பாருங்கள், நிர்ணய சபை 2 பணிகளை மேற்கொண்டது. ஓகேங்களா? ஸோ வந்து நிர்ணய சபை இதுக்கு முன்னாடி ஒரே பணி தான் இருக்கும். என்னது சட்டத்தை ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விடுதலை பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா 2 பணிகள் மேற்கொண்டது. அந்த முதல் பணி பாருங்கள், அரசியலமைப்பை உருவாக்குதல். முதல் பணி என்னது? அரசியலமைப்பை உருவாக்குதல். 2வது படி பாருங்கள், முதல் தற்காலிக நாடாளுமன்றமாக செயல்படுதல். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ 2 வேலை என்ன வேலை? ஒரு வேலை என்ன வேலை? அரசியலமைப்பை உருவாக்குதல் முதல் வேலை, அது முக்கியமான வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் தற்காலிக நாடாளுமன்றமாக, அப்போ நாடாளுமன்றம் மட்டும் இல்லை, அதனால் என்னது நாடாளுமன்றமாக செயல்படுறது இதானது இந்த நிர்ணய சபை தான் கொண்டு. ஓகேங்களா? ஸோ நிர்ணய சபையாக கூடும்போது தலைவர் யார் தெரியும். ஓகேங்களா? ஸோ நிர்ணய சபை நிரந்தர தலைவர் யார் தான்? ராஜேந்திர பிரசாத்தும் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதே போல் நாடாளுமன்றம் செயல்படுது இல்லையா, அப்போ யார் தலைவருக்குன்னு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா யார்? ஜிவி மாவுலாங்கர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் படிச்சிருப்பீங்க, முதல் மக்களவை சபாநாயகர்னு படிச்சிருப்பீங்க. யார்? இந்த ஜிவி மாவுலாங்கர் தான். ஓகேங்களா? ஸோ சொல்ல புரிஞ்சுதா? அந்த நிர்ணய சபை நாடாளுமன்றமாக செயல்படும்போது சபாநாயகர் செயல்படுறது தான் யார்? ஜிவி மாவுலாங்கர். அதனால தான் அவர் என்ன சொல்கிறோம், மக்களவையின் முதல் சபாநாயகர் என்று அழைக்கிறோம். ஓகேங்களா? ஜிவி மாவுலாங்கர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், இந்த பணிகள் எதுவரை நடைபெற்றிருக்கும் பாருங்கள். இந்த பணிகள் நவம்பர் 26, 1949 வரை நடைபெற்றது. இந்த தேதி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அந்த தேதியை பார்த்து ஞாபகம் வரும். என்னது? சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். ஓகேங்களா? நவம்பர் 26, 1949 வரை நடைபெற்றது. சட்டம் எழுதி முடித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைக்கும் என்னது இந்த 2மே செயல்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட பின்னர் நிர்ணய சபையின் இடம் 299 குறைந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும்? 389 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரிச்சுருவாங்க இல்லையா, அதனால் என்னது 299 குறைந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நிர்ணய சபை மற்ற பணிகள். ஸோ அது அந்த 2 பணிகள் தவிர மற்ற பணிகளும் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது அந்த இது மூலமாக தெரிய வரும். மே 1949 இந்தியா காமன்வெல்த் உறுப்பினராக சேருவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. எப்போ பாருங்கள்? மே 1949. ஓகேங்களா? ஸோ காமன்வெல்த்னால் தெரியணும், இங்கிலாந்திடம் அடிமையாக இருந்த நாடுகள். ஓகேங்களா? ஸோ இங்கிலாந்து அடிமைப்படுத்தி வைத்த நாடுகள் தான் என்னது காமன்வெல்த் நாடுகள். ஸோ அதில் சேரதுக்கு வந்து என்னது இந்தியா வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டதுக்கு அந்த நிர்ணய சபை வந்து எப்போ ஒப்புதல் அளிக்கப்பட்டது? மே 1949 ஒப்புதல் அளித்தது.
அடுத்து ஜனவரி 24 1950 தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் தெரிஞ்ச கொள்ளுவாங்களா. ஸோ 6ஆம் வகுப்பில் இருக்கும் இதெல்லாம். ஜனவரி 24 என்னது தேசிய கீதம், ஜனவரி 24 என்னது வந்திருக்கு தேசிய பாடலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது யார் எழுதப்பட்டது? ரவீந்திரநாத் தாகூர். இது பகேஷ் சட்டர்ஜி. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. போலீஸ் எக்ஸாமுக்கு கட்டாயம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து குரூப் 2 ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். குரூப் 2 ஸ்டூடெண்ட் நீங்கள் படிச்சிக்கலாம், குரூப் 4 படிச்சிக்கலாம், போலீஸ் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் உள்ள மாணவர்கள் எனது கட்டாயம் படிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது பாருங்கள், முதல் குடியரசுத் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். தெரியும் இல்லையா? எப்போ? 1950 ஜனவரி 24. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்திய தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு வந்த நாள். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்திய தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு எப்போ? ஜனவரி 25 1950. அதாவது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது. நம்ம குடியரசு ஆகுதுக்கு முன்னக்கூட்டி ஒரு நாளைக்கு முன்னக்கூட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ஜனவரி 26 நம்ம குடியரசு ஆயிடுவோம். அதுக்கு ஒரு நாள் முன்னே நம்மளுக்கு வந்து என்ன தேவை? தேர்தல் நடத்த தேவைனால என்னது 1950 ஜனவரி 25 என்னது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதனால தான் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னது ஜனவரி 25 என்னது தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடி வருகிறோம். ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது லட்சினை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 26 1950. லட்சினை என்னதுமா? அசோகர் இருக்கு இல்லையா, அசோகர் கழுத்துன்னு எடுத்துருப்பாங்களே லட்சினை, நான்முக சின்னம். அதுதான் உங்களுக்கு அதான் என்னது லட்சினை. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அந்த சட்டம் எழுதி முடிக்க. ஓகேங்களா. ஸோ எழுதி முடிக்க 11 அமர்வுகள் கூட்டங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அமர்வுகள் என்னது 11 கூட்டங்கள் வீதம் நடைபெற்று அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆக்கியது. ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல் புக்கில் ஒரு சில நெட்டில் பார்க்கும்போது எனது மாற்றங்கள் ஏற்படுகிறது. என்ன மாற்றங்கள்லாம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் இதெல்லாம் மாறாது. ஆனால் நாட்கள் மட்டும் மாறும். ஒரு சில புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 18 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்கு பார்த்திங்கன்னா 17 நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனை பார்த்து நீங்கள் சப்போஸ் கொஸ்டினில் கேட்கப்பட்டால் ஆப்ஷனை பார்த்து நீங்கள் என்னது தேர்ந்தெடுக்கலாம். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா 18 நாட்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 18 நாட்களே படிக்கணும். ஓகேங்களா. ஸோ 17 நாட்களும் ஆப்ஷனில் இருந்தால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா. 2 ஆப்ஷன் கட்டாயம் இருக்காது. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு 60 நாடுகளில் அரசியலமைப்பை ஆராய்ந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகள் அம்பேத்கர் அவர்கள் வந்து அந்த சட்ட அமைப்புகள்லாம் படித்து ஆராய்ந்து இந்த சட்டம் கொண்டு தான் நல்லாயிருக்கும், இது கொண்டு தான் நல்லா இருக்காது அப்படிங்கிறத கொண்டு வந்து என்னது நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அரசியலமைப்பை வரைவு செய்ய 114 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. வரைவு செய்ய என்னது 114 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா. இதான் அரசியலமைப்பு வரைவு செய்ய. அடுத்து பாருங்கள், அதுக்கான செலவு எல்லாம் தெரியும். ஓகேங்களா. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, போலீஸ் எக்ஸாமுக்கே படிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு உள்ளது. ஓகேங்களா. 64 லட்சம் செலவிடப்பட்டது. செலவு எவ்வளவு? 64 லட்சம். ஓகேங்களா. ஸோ கைப்பட எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. யார் பாருங்கள், பிரேம் பெகாரி நரேன் ரைடஜான் ஃபுல் நேம் இருக்கும். நம்ம பிரேம் பெகாரின்னு படித்தாலே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா. பிரேம் பெகாரி. ஓகேங்களா. கைப்பட எழுதியவர் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியிருப்பார். ஓகேங்களா. பாக்ஸ் கொஸ்டின் இது வந்து. அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எல்லாம் தெரிஞ்சதான். மேலே இந்த டேட் வந்துருச்சு. எப்போ? நவம்பர் 26 1949 சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, நம்ம ஆர்டிக்கல் பாருங்கள். அந்த ஆர்டிக்கல் பாருங்கள். ஆர்டிக்கல் 5, 6, 7, 8, 9, 60, 366, 324, 367, 379, 380, 388, 391, 392, 393 ஆகிய ஆர்டிக்கல் உடனடியாக ஆகிய 15 ஆர்டிக்கல் உடனடியாக நடைமுறைக்கு வந்தது. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸாக போட்டு வச்சுருக்கோம். ஆர்டிக்கல் 1 என்ன, ஆர்டிக்கல் 2 என்ன, ஆர்டிக்கல் 3 என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஷார்ட்ஸாக போட்டு வச்சுருக்கேன். அதோடைய பிளேலிஸ்ட் வந்து அந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 5 நாள் எல்லாம் தெரிஞ்சதான் குடியுரிமை. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஷார்ட்ஸை பற்றி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8, 9 ஆகியவை குடியுரிமை. ஓகேங்களா. பகுதி 1 விதி 5 to 11. ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறேன் இல்லையா, நான் எழுதியிருக்கேன். அந்த விதிகளை கீழே எழுதியிருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ 60 குடியரசுத் தலைவர் வச்சு கூறுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 324 தேர்தல் ஆணையம் உடனே நடைமுறைக்கு வந்திருக்கும். மற்ற இருக்குல்ல மொத்தம் சட்டம் எழுதப்படும் போது 395 விதிகள் அப்படி தான். ஸோ இந்த 15 விதிகளை தவிர மற்ற 380 விதிகள் இப்போ தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். 1950 ஜனவரி 26 தான் வந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு. ஓகே. இது பாருங்கள், இந்த முக்கியமான ஒன்று. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் போது முகவரை. ஸோ ஓகேங்களா. ஃபஸ்ட்டு முகவரை. அடுத்து பார்த்தீங்கன்னா 395 விதிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 அட்டவணைகள், 22 பகுதிகள் இருந்தன. ஓகேங்களா. ஸோ இதுதான் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது ஆகுது இருந்தது. ஓகேங்களா. ஸோ தற்போது எத்தனை விதிகள் இருக்குது, எத்தனை அட்டவணைகள் இருக்குது, எத்தனை பகுதிகள் இருக்குதுங்கிறது கமெண்ட் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். ஸோ ஓகேவா. அதை கொடுத்துட்டே இல்லையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், மொத்தம் 290 உறுப்பினர் அப்படின்னா பாகிஸ்தான் பிரிஞ்ச போய் 290 உறுப்பினர்களாக பிரிஞ்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா 284 பேர் எனக்கு கையெழுத்திட்டிருப்பாங்க. எதுக்கு இந்த சட்டம் எங்களுக்கு தேவை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்களா, நாங்கள் ஏற்றுக்கொடுவோம் அப்படின்னு சொல்லி 284 பேர் கையெழுத்திட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா. இது வரைக்கும் போடமானது. ஓகேங்களா. இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான் போட முடியும். ஓகேங்களா. ரொம்ப நோட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ இந்த அடுத்த கிளாஸ் வந்து அடுத்ததில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்து படிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பாலிட்டி வந்து ஈஸியான ஒரு சப்ஜெக்ட், விரும்பி படித்தா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அனைத்துமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாக கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. இந்த பிடிஎஃப்பும் கொடுத்துட்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.